முதலாவது, குயவன் வீட்டிற்கு செல்லுகிறார். அந்த குயவன் திருகையினாலே ஒரு மண் பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து நான் சொல்ல விரும்புகிற முதல் காரியம், we are designed by the potter. நாம் எல்லாரும் குயவனால் உருவாக்கப்பட்டவர்கள், குயவனால் படைக்கப்பட்டவர்கள். we are designed. ஆங்கிலத்தில் நல்ல இருக்குது, தமிழில் கொஞ்சம் அதனுடைய அந்த எசன்ஸ் கொஞ்சம் கம்மியானாலும் புரிந்து கொள்ளுங்க. டிசைன், நம்ம எல்லாரும் யாருடைய டிசைனா? ஆண்டருடைய டிசைனா. நம்ம நிறைய ட்ரெஸ்ஸில் போனோம், இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா அந்த டிசைன் ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, அந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நீங்களும் நானும் யாருடைய டிசைன் அப்படின்னா ஆண்டவருடைய டிசைன். அல்லேலூயா, அவ்வளோதானே? அல்லேலூயா, ஆமென். நான் கலராக இல்லை, கருப்பாக இருக்கிறேன், குண்டாக இருக்கிறேன், ஒல்லியாக இருக்கிறேன், ஷார்ட்டாக இருக்கிறேன், ஹைட்டாக இருக்கிறேன், இப்படி பல எண்ணங்கள் என்ன உண்டு, மனிதர்களாக நமக்கு உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? நம்ம எல்லாரையும் என்ன பண்ணியிருக்கிறார்? டிசைன் பண்ணியிருக்கிறார். எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாரு? இன் ஹிஸ் இமேஜ் அண்ட் ஹிஸ் லைக்னஸ். அவருடைய சாயலில் நம்மை அவர் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. அவரை போல, அவருடைய சாயலுக்கு ஒப்பாக. அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் நாம் எப்படி இருக்கிறோம்னா தேவனுடைய சாயலில் இருக்கிறோம். தேவனை போல நம்ம டிசைன் பண்ணி இருக்கிறார். பல நேரங்களில் நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம், இந்த உலகத்தில் நான் வாழ்வதற்கு எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. பல நேரங்களில் ஜனங்கள் தற்கொலை பண்ணுவதற்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னா, நான் வாழ்வதற்கு எந்த அர்த்தமும் இல்லை, எந்த அர்த்தமும் இல்லை. நான் போன வாரத்தில் ஒரு நபரை பார்த்து, இப்படி எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்னு சொன்ன ஒரு நபர், அவரை பார்த்து நான் கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவருக்கு அதற்கான பதில் இல்லை. உங்களை பார்த்து கேட்குறேன், 10 ஆண்டுகள், இன்றிலிருந்து 10 ஆண்டுகள் கழித்து உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதா? 10 ஆண்டுகள் கழித்து நீங்கள் எப்படி இருப்பீங்க? 10 ஆண்டுகள் கழித்து எங்கள் பிள்ளைங்களாம் வளர்ந்துருப்பாங்க பாஸ்டர், அவங்களெலாம் கல்யாணம் ஆகிருக்கும். அது எப்படினாலும் நடக்க தான் செய்யும். நீங்கள் தாத்தாவாக இருக்கலாம், இல்லாட்டி அப்பாவாக இருக்கலாம், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் அதை தாண்டி நான் தனிப்பட்ட முறையில் 10 ஆண்டுகள் கழித்து என்ன நிலைமையில் இருப்பேன்? ஏனென்றால் நாம் வாழ்வதற்கான அர்த்தம் பல நேரங்களில் இல்லாத பொழுது வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது, வாழ்க்கை பயனற்றதாக போய்விடுகிறது. பல பேர் தற்கொலைக்கு முன்பதாக யோசிக்கிற யோசனை என்னவாக இருக்கிறது என்றால், ஐ எம் ஒர்த்லெஸ், நான் வாழ்வதற்கு தகுதியற்றவன், நான் வாழ்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. இந்த உலகம் நம்மை சுற்றி அடிக்கடி என்ன வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்குது அப்படின்னா, நீ வாழ்வதனால் எந்த பயனும் இல்லை, நீ வாழ்வதில் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை, நீ வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறாய். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் பல பேரை தற்கொலைக்கு நேராக வழி நடத்துகிறது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் உயிரை எடுப்பதற்கு நமக்கு எந்த விதத்திலும் அதற்கான உரிமை கிடையவே கிடையாது. ஒரு தேவ மனிதன் சொல்லுகிறார், டு டெஸ்ட்ராய் or abandon your life that God has formed is to war against the creator. இந்த உலகத்தில் ஒரு உயிரை எடுப்பதற்கு நாம் எடுக்கிறோம், நாம் அதை கொல்லுகிறோம் என்று சொன்னால் நாம் அதை படைத்த தேவனோடு போரிடுகிறோமா? அப்போ யோசித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையும் சரி மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி அந்த உயிரை எடுக்கக்கூடிய உரிமை மனிதர்களாகி நமக்கு கிடையாது. ஏனென்றால் நாம் எல்லாரும் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள். we are designed by God. எப்பொழுது டிசைன் பண்ணியிருக்கிறாரு? நாம் தாயின் கருவில் உருவான நாள் முதல் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறார். பல நேரங்களில் யோசிக்கிறோம், ஏன் இந்த இடத்துல இருக்கிறோம், ஏன் இந்த ஊரில் இருக்கிறோம், ஏன் இந்த வீட்டில் இருக்கிறோம், ஏன் இந்த பெற்றோருக்கு பிறந்திருக்கிறோம், இப்படி பல கேள்விகள் இருக்குது. எஸ், மோஸ்ட் ஆஃப் அஸ் ஹாவ் குட் பேரண்ட்ஸ். நிறைய பேருக்கு நல்ல பெற்றோர்களை தேவன் தந்திருக்கிறார். ஒரு சில நேரங்களில் நம்முடைய பெற்றோர்கள் நல்லா இல்லாமலும் இருந்திருக்கலாம், ஒரு சில இடங்களில் பெற்றோரே கூட இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் உள்ள எந்த உயிரும்
தேவனால் தேவனுக்கு தெரியாமல், தேவனுடைய திட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் இருப்பதில்லை. இந்த காலை நேரத்தில் இந்த சபையில், இந்த ஆராதனையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், இது ஏதோ ஆக்சிடென்ட் கிடையாது. யூ ஆர் நாட் அன் ஆக்சிடென்ட். நாம் யாருமே அப்படி இந்த உலகத்தில் இல்லை. வி ஆர் டிசைன்ட் பை காட். நாம் தேவனால் வடிவமைக்கப்பட்டவர்கள். நாம் இருக்கிற ஒவ்வொரு நாளும் we have a purpose and we have a design. தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள். நாம் இந்த உலகத்தில் இருப்பதற்கான நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். சங்கீதம் 139:14 வாசிக்கிறோம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் அவர் என்ன பண்ணுவேன்னா துதிப்பேன். ஆங்கிலத்தில் சொல்லுது, I have fearfully and wonderfully made. ரொம்ப அழகாக அதனுடைய அர்த்தத்தை பார்க்க முடியும். தேவன் நம்ம எப்படி படைச்சிருக்கிறாரா, பிரமிக்கத்தக்க அதிசயமாய். நான் நேற்று உட்கார்ந்து இந்த மனிதனுடைய இந்த சரீரம், ஹியூமன் பாடி, அதை குறித்து பார்க்கும் பொழுது பல காரியங்கள் இன்னும் நம்முடைய புத்திக்கு எட்டாததாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட கடவுள் இருக்கிறார் என்று ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு இடம் என்னவென்றால் மனிதனுடைய படைப்பு, மனித படைப்பு. பல பேர் சொல்லுகிறாங்க, குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்கிறாங்க. அப்படி தானே? நீங்கள்லாம் எங்கேருந்து வந்திருக்கிறீங்க? நம்ம யாரும் அதிலிருந்து வரல. குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் ஒரு தியரி இருக்குது. இப்படி பல தியரிஸ் இருக்குது இந்த உலகத்தில். ஆனால் நாம் விசுவாசிப்பது, நம்மை தேவன் படைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி விசுவாசிக்கிறோம்? இன்றைக்கு வரைக்கும் எத்தனை அறிவியல் வளர்ந்திருந்தாலும், எத்தனை ஆக்கப்பூர்வமான காரியங்களை இந்த உலகம் செய்திருந்தாலோ, ஒரு மனித உயிரை இந்த உலகத்தில் மனிதர்களால் உருவாக்க முடியுமா என்று கேட்டால் முடியாது. மனித உயிரை அறிவியலினால் உருவாக்க முடியுமா? முடியாது. ஒரு ஹியூமன், ஒரு மனிதனை ஆர்டிஃபிஷியலாக ரோபோட் வேணா பண்ணலாமே ஒழிய மனிதனாக உருவாக்குவது என்பது இந்த உலகத்தில் எவராலும் முடியாது. அதுவே எதை காட்டுகிறது? இப்படிப்பட்ட காம்ப்ளெக்ஸான ஒரு மனிதன் இருக்கிறான் என்றால் அதை படைத்த டிசைன் பண்ண ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நான் சொல்லுகிறேன், நம்முடைய இரத்த நாளங்கள் இருக்குது பாருங்க, நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய நரம்பு நாளங்கள், பிளட் வெசல்ஸ், செல்ஸ். அந்த நரம்பு இரத்த நாளங்களை நீளமாக வைத்தோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 2 லட்சம் கிலோமீட்டர் நம்முடைய இரத்த நாளங்கள் இருக்குமா. ஒரு மனிதனுடைய இரத்த நாளங்கள் உடம்பு இருக்கிற எல்லா நரம்புகளையும் சேர்த்து 2 லட்சம் கிலோமீட்டர். நம்பவே முடியல என்னாலே. இது உண்மையானு தெரில, சயின்ஸ் படி நான் ஆன்லைனில் தான் பார்த்து எடுத்தேன் எல்லாமே. 2 லட்சம் கிலோமீட்டர் இருக்குமா. இதை நம்புவதற்கே வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் எங்கே இருக்குது? நம்ம ஒரு நபருக்குள்ளே இருக்குது. ஒரு நபருக்குள்ளே யோசித்து பாருங்கள். ஒரு தாயின் வயிற்றிலே ஒரு செல்லாகத்தான் ஒரு உயிர் உருவாகிறது. அந்த ஒரு செல் வளர்ந்து ஒரு சராசரி மனிதனுடைய உடம்பில் 70,000 ட்ரில்லியன் செல்ஸ் இருக்குமா. அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் எப்படி ஒரு மனிதன் உருவாகிறான்? ஒரு மனிதனுடைய படைப்பு எப்படி இதெல்லாம் வருகிறது? அதே போல சொல்லுகிறாங்க, நமக்கு லங்ஸ், நம்முடைய நுரையீரல் இருக்குது இல்லையா, இந்த நுரையீரலை பார்த்தால் பல லேயர்ஸாக தான் அந்த நுரையீரல் இருக்கும். நம்முடைய நுரையீரல் அதையெல்லாம் விரித்து ஒரு பெட்ஷீட் போல் விரித்து வச்சோம் அப்படின்னா ஒரு டென்னிஸ் கோர்ட் அளவுக்கு நம்மளுடைய லங்ஸ் இருக்குதான். டென்னிஸ் கோர்ட் எவ்வளோ பெருசு பாருங்கள். டென்னிஸ் விளையாடுற அந்த கோர்ட் அளவுக்கு நம்ம லங்ஸ் அவ்வளோ பெருசு இருக்குதா. இதையெல்லாம் தேவன் எப்படி படைத்திருக்கிறார்? ஒரு சிறு குழந்தையாக கருவில் இருந்து தேவன் எப்படி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் இதை உருவாக்கி இருக்கிறார். அதே போல் நம்முடைய கிட்னி இருக்குது இல்லையா, சிறுநீரகங்கள், 2 கிட்னி எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இது ஆர்டிஃபிஷியலாக இதே போல் ஃபங்க்ஷன் ஆகிற ஒரு சிறுநீரகத்தை உருவாக்க வேண்டுமானால் ஒரு 10க்கு 10 ரூம் வேண்டுமா. கிட்டத்தட்ட உங்கள் பெட்ரூம் சைஸ் வேணும். அவ்வளோ பெரிய ஒரு ரூம் இருந்தால் தான் ஆர்டிஃபிஷியலாக இத்தனை லேயர்ஸ் மூலமாக எல்லாவற்றையும் ஃபில்டர் பண்ணி சரி பண்ணி உடம்புக்கு தேவையானதை கொடுக்க முடியுமா. அவ்வளோ லேயர்ஸ் வேணும். அவ்வளோ டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் அளவுக்கு வேணுமா. ஆனால் ஆண்டவர் இவ்வளோ சின்ன உறுப்பாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நம்ம உடம்புல கொடுத்துருக்கிறார். அப்போ அதனால இந்த சரீரத்தை நல்லா பார்த்துக்க வேண்டியது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. நம்முடைய சரீரத்தை, நம்ம உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் தேவன் வடிவமைத்து நமக்கு தந்தது.
இந்த உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற எதையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது. தேவையில்லாத எந்த கெட்ட பழக்கங்களுக்கும் நம்ம எதாயிடக்கூடாது, அடிமையாகிவிடக்கூடாது. ஏனென்றால் இது நாம் உருவாக்கியது அல்ல, இட் இஸ் காட் டிசைன். தேவன் வடிவமைத்து நமக்கு தந்தது. உண்மையாகவே இந்த வசனத்தை இந்த காரியங்கள்லாம் நான் பார்க்கும் பொழுது, கேட்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது தெரிகிறது, உண்மையிலேயே மனிதன் எப்படி தான் அப்படின்னா பிரமிக்கத்தக்க அதிசயமாக என்ன பண்ணியிருக்கிறார், நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்முடைய மனித மூளை, நம்ம எல்லாருக்கும் நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னாலும் எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னா மூளையை கொடுத்துருக்குறார். எல்லாருக்கும் வி ஹாவ் பிரைன். ஒரு மனித மூளையினுடைய 3% மூளையை தான் ஒரு நல்ல சயின்டிஸ்டே என்ன பண்ணுறாரு, பயன்படுத்துகிறாரு. அப்போ நம்மெல்லாம் 0.5 கூட தெரியல. அப்போது 3% பயன்படுத்தினாலே மனிதனால் பல காரியங்களை செய்ய முடியுமா? அப்போ யோசிச்சு பாருங்க, 100% மூளைன்னா கிரகிக்கவே முடியவில்லை. 3% மூளையை பயன்படுத்தினாலே நம்முடைய ஐக்யூ லெவல் நல்லா இருக்குங்கிறாங்க, நல்ல காரியங்களை செய்ய முடியுமா? அப்போ ஆண்டவர் அந்த 100% மூளையை எவ்வளோ கொடுத்துருக்காரு, இவ்வளோ பெரிய சின்ன இதில் கொடுத்துருக்காரு. உனக்கு மூளையே இல்லை, களிமண் தான் இருக்குன்னாங்கன்னா உண்மை அதுதான். நம்ம எல்லாம் யார் தான், மண்ணு தான். அப்போ நம்ம தேவன் எப்படி படைத்திருக்கார் பாருங்க. we are fearfully and wonderfully made. நான் எதற்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, தேவன் நம்மை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நம்மை அவர் உண்டாக்கி இருக்கிறார். எவ்ரி டீட்டெயில் ஆஃப் அவர் லைஃப். இங்கே இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா, நான் இங்கே தான் பிறக்கணும், நான் இங்கே தான் இருக்கணும், நம்ம டிசைட் பண்ணாமா? இல்லை. நாம் எங்கே இருக்க வேண்டும், யாரை திருமணம் பண்ணுறது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். அதை தவிர மற்ற எல்லாம் யார் உங்கள் அப்பாவாக இருக்கணும், யார் உங்கள் அம்மாவாக இருக்கணும், இல்லாட்டி பெற்றோராக டிசைட் பண்ணுறோமா எனக்கு இவங்க தான் குழந்தையாக இருக்கணும். இல்லை, எல்லாம் காட்ஸ் டிசைன். நாம் எங்கே இருக்கணும், எப்படி இருக்கணும், நாம் எந்த குடும்பத்தில் இருக்கணும், எந்த நிலையில் இருக்கணும், எந்த பொருளாதாரத்தில் இருக்கணும், என்ன எக்ஸ்போஷர் வேணும், சிட்டியில் இருக்கணுமா, கிராமத்தில் இருக்கணுமா, எவ்ரிதிங் காட் டிசைன். இதில் எதுவுமே தேவனுடைய திட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. தேவ திட்டம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் எனக்கு ஒரு கிளாஸ் இருந்துச்சு, 3 நாட்கள் ஒரு டீமின் கோர்ஸ் ஒன்று படிக்கும் பொழுது எனக்கு தெரிந்த ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அவங்களோட பேசி கொண்டு இருக்கும் பொழுது, நான் சென்னைக்கு வந்தது வேலை பார்ப்பதற்காக வந்தேன். பார்க்கும்போது வீட்டில் தான் தங்கியிருந்தேன். கார்த்திக் அண்ணன் உங்களை ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம், கார்த்திக் பாஸ்டர். வீட்டில் தங்கியிருந்து தான் வேலை பார்த்து கொண்டிருந்தேன். அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுதே தேவனுடைய திட்டம் இருக்கிறது, நான் ஊழியத்துக்கு போகணுங்கிற எண்ணத்தை தேவன் தந்தார். வேலையை விட்டு பைபிள் காலேஜ் போகணுங்கிற டிசிஷனை எப்போ எடுத்தனோ, நான் ஜான்வரி எண்டில் அந்த டிசிஷனை எடுக்கிறேன். நம்ம பைபிள் காலேஜ் போகலாங்கிற ஒரு முடிவை எடுக்கிறேன். பிப்ரவரி மாதம் அவர் சென்னையிலேருந்து தூத்துக்குடி போயிட்டேன். இது போன வாரம் நாங்கள் பேசும்போது தான் ஒன்றும் புரிந்தது. நான் அந்த டிசிஷன் வர வரைக்கும் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரை சென்னையில் வச்சுருந்துருக்கார். ஒருவேளை அவர் சென்னையில் இல்லைன்னா நான் சென்னையில் இங்கே வந்து தங்கி இருப்பேனான்னு தெரியல. அங்கே தங்கி இல்லைன்னா இன்றைக்கி இதெல்லாம் நடந்திருக்குமான்னு தெரியல. அப்போது நம்ம நினைக்கிற எல்லாமே தற்செயலாக நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது என்று. ஏதோ வேலைக்கு வரோம், ஏதோ ஒருவருடைய வீட்டில் இருக்கிறோம், ஏதோ நம்முடைய வாழ்க்கை போகிறது, ஊழியத்துக்கு வந்தோம். இல்லை. இதே போல் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, God has planned each and every ஸ்மால் திங்ஸ். சின்ன காரியங்களை கூட தேவன் திட்டமிட்டு அவர் வடிவமைத்து நம்ம எதற்காக வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிற நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்போதும் அடிக்கடி சொல்லக்கூடிய காரியம், 5 வருடத்திற்கு முன்பதாக இந்த சபையில் நீங்கள் இருந்தீங்களான்னா நம்ம யாருமே இல்லை. 5 வருடத்துக்கு முன்பதாக 5 வருடத்துக்கு முன்பதாக இங்கே இருக்கிற யாரும் எனக்கு தெரியும்னா கிட்டத்தட்ட 60 to 70% எனக்கு தெரியாது. அப்போது எல்லாமே தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில். ஏதோ தற்செயலாக ஏதோ போகிற போக்கில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் என்ன பண்ணுறது இல்லைன்னா எதையுமே தருகிறது இல்லை. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளும் சின்ன காரியங்கள் கூட எங்கே இருக்குது அப்படின்னா அவருடைய திட்டத்தில் இருக்கிறது. அதனால் ஒரு நாளும் நான் வாழ்வது எதற்காக ஏதோ போகிற போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் வாழ்வதில் எந்த அர்த்தமும் இல்லை, இந்த எண்ணம் நமக்கு வருவதற்கு ஒரு நாளும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஏனென்றால் we are designed by God. நாம் தேவனால் வடிவமைக்கப்பட்டவர்.
Thank you.